ஆர்மி செல்லக்குட்டீஸ் அனியாசியோ, நான் மேகு. என்னோட இந்த எஃப்எஃப் வேர்ல்டுக்கு வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு 2 போட்டிருப்பேன். அப்புறம் பேசி ஒரு 2 எபிசோடு தான் போட்டிருப்பேன். பட் வந்து அது வந்து என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பிஸி. அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் போடும்போது அவ்வளோவா பெரிய இந்த ஃபாலோ பண்ணுற பசங்களாம் இல்லை. லைக் அக்கா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கக்கா, சரிங்கக்கா அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு பக்கியுமே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து விட்டுட்டேன். ஐயோ நம்ம பண்ணுறது யாருக்கும் பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால சரி ஓகே இதை வந்து நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து தொடர ஆரம்பிச்சிட்டேன். ப்ளீஸ் செல்லாக்குட்டீஸ், இது வந்து அக்கா நான் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவேன். ஸோ வந்து கீப் சப்போர்ட் மீ, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு பேர் வந்து ஐயோ ஏதோ நல்ல பேர் வச்சோம், ஃபாரெவர் யங் அப்படின்னு சொல்லி வந்து பேர் வச்சுருந்தேன். இது வந்து ஒரு ஃபுல் OT7, நம்மளுடைய 1x7 ஃபுல் BTS மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் கேமியோ ரோல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேரெல்லாம் வந்து வச்சு அப்படியே மைண்டில் நிறைய கண்டென்ட்டோட அந்த ஸ்டோரியை நான் க்ரியேட் பண்ணி போட. பட் வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து நல்லாவே அது வியூஸ் போகலை. பட் அதை நான் மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணி அதை நான் பண்ணுறேன், அதையும் கண்டினியூ பண்ணுறேன். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிமின் எஃப்எஃப் ஆர்மி செல்லக்குட்டீஸ் என்னையும் சப்போர்ட் பண்ணுற சில பேர் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்குற மாதிரி நான் தொடங்குறேன். ஓகே, ஜிமின் எஃப்எஃப் வந்து போட போகிறேன். ஸோ ஸ்டோரி நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை மாற்றும் காதலே. ஓகே, கதையோட ஹீரோயின் வந்து அஃப்கோர்ஸ் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஹீரோயின் நேம் வந்து என்ன அப்படின்னா, நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன்னா யூனா அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோ வந்து அஃப்கோர்ஸ் வேறு யாரும் இல்லை, ஜிமின். ஓகே, ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட ஜிமின் அண்ட் யூனாவோட கேரக்டர் வந்து சொல்லிடுறேன். ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு நல்ல பிள்ளையா அவங்க அப்பாவோட பிஸ்னஸை வந்து சிஇஓவாக அவங்க அப்பா இடத்துல உட்காந்து டேக் கேர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, யூனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கம்பெனிலேயே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து படிப்படியாக தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம கதை ஸ்டார்டிங் என்னென்னா, நல்ல இருண்ட காட்டுக்கு நடுவில் ஹுண்டாய் பிளாக் கார் ஒன்று நல்லா வேகமாக வந்துட்டுருக்கு. இந்த காட்டு பகுதி பார்த்திங்கன்னா ரோடு வந்து கர்வியாக இருக்கும். ஸோ அந்த கார் சொன்னேன்ல, அது அப்படியே போயிட்டுருக்கு. காருக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா கப்புள்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு பாய் கேர்ள் இருக்காங்க. சடனாக கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி ரோட்லேருந்து அங்கே ஒரு சரிவு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போயிடுச்சு. எப்படியோ ரொம்ப நேரம் உருண்டு செஞ்சு அந்த கார் ஒரு மரத்தில் மோதி நிற்கிது. அந்த கார் ஓட்டிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டோரி ஹீரோ ஜிமின் அண்ட் பக்கத்தில் நம்ம யூனா தான் உட்காந்துருக்காங்க. இவங்க யார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க, என்னாச்சுன்னு அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு பார்ப்போமா. ஒரு சர்ச்சுங்க, செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அந்த சர்ச்சில் போயிட்டுருக்காங்க. எல்லாரும் கையில் கிஃப்ட்ஸோடு வந்துட்டுருக்காங்க. 1 by 1 டைம் ஸ்கிப் ஆகுது. சர்ச் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. 2 க்யூட் லிட்டில் குட்டீஸ் கையில் வச்சுருந்த ஒரு குட்டி பேஸ்கெட்டில் இருந்த ஃப்ளவர் பெட்டல்ஸை அப்படியே கீழே போட்டுகிட்டே போகிறாங்க. அந்த ஆயில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, அப்படியே சர்ச்சில் இருந்த எல்லாரும் என்ட்ரன்ஸை பார்க்குறாங்க. ஒயிட் ட்ரெஸ்ஸில் கையில் ஒயிட் ஃப்ளவர் பக்கெட்டோட ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு அவங்க அப்பா கையோட இன்டர்வைன் பண்ணிட்டு நடந்து வரா. அவள் ஃபேஸ் ஒரு நெட் கிளாத்தால் கவர் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் அவளை பார்க்குறாங்க, ஆனால் அவள் யாரையுமே பார்க்கல. தலை கீழே குனிஞ்சிட்டு மெதுவாக நடந்து வரா. ஏன்டா தலையை குனிஞ்சிட்ருக்கு, நிமிந்து பாரு, எல்லாரும் உன்னை தான் பார்க்குறாங்க. அண்ட் உன்னோட சோல்மேட் உன் ஆப்போசிட்டில் தான் உனக்காக காத்துட்ருக்கான். ஜஸ்ட் கிவ் எ கிளான்ஸ். அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த பொண்ணு இறுக்கி கண்ணை முடிக்கிறா. எஸ் யூனா, இது நீங்கள் தான். உங்கள் அப்பா உங்ககிட்ட உங்கள் சோல்மேட்டை பார்க்க சொன்னதும் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. செம்ம கோபத்தில் பல்ல கடிச்சிட்டு நீங்கள் மெதுவாக நடந்து போகிறீங்க, முணங்கிக்கிட்டே போகிறீங்க. சோல்மேட் இவங்களே சொல்லிக்கிட்டா இவன் சோல்மேட் ஆகிடுவானா? என்ன ட்ரீம்லாம் வச்சுருந்தேன், இப்படிலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இவங்க எவனோ ஒருத்தனுக்கு நான் வேணான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதில் சோல்மேட் அது இதில் வேற கடுப்பேற்றுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வரீங்க. நேராக உங்கள் அப்பா உங்களை பிரைட் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாரு.
உங்கள் கையை எடுத்து ரைட் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அவர் கையை ஹோல்ட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணிட்டு ஐ ஓன்ட் அப்படி ஸ்டெப்ஸில் ஏறுறீங்க. எனக்கு யார் தயவும் தேவையில்லை, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கழிச்சிட்டு நீங்கள் ஸ்டெப்பில் ஏறுறீங்க. பட் எப்படி ரைடு கையை ஹோல்ட் பண்ணாமல் நீங்கள் ஏறிட முடியுமா? அப்போ தான் கரெக்டாக உங்கள் ட்ரெஸ் சொதப்புது. கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போகிறீங்க. பட் விழலை. உங்களோட சோல்மேட் உங்களை அப்படியே விழாமல் பிடிச்சிட்டாரு. சாரி, நானும் சோல்மேட்னு சொன்னதுக்கு. ட்ரஸ்ட் மீ, நீங்களே ஒரு நாள் சோல்மேட்னு கூட சொல்லலாம். உங்களை கையை பிடிச்சி ப்ரீஸ் முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிற்கிறாரு. பரவாயில்லையே மேசன், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மனைவியாக வரப்போகிறவங்கள இவ்வளோ நாளாக பார்த்துக்கிறீங்க. சரி வாங்க, வெட்டிங் ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரீஸ் சொல்கிறாரு. அதுக்கு ப்ரைடு ஒரு அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வைக்கிறாரு. இப்போ யாராச்சும் நான் கேட்டாங்களா? இந்த ஆள்கிட்ட கடுப்பேற்றிக்கிட்டேன். அது எப்படிடா எல்லாரும் ஒரே மாதிரி பேசி வச்ச மாதிரி என்னை கடுப்பேற்றுறீங்க? ஏதாச்சும் சொன்னியா? சேச்சே இல்லையே. அப்போ தான் ப்ரீஸ்ட் வந்துட்டு யூனாகே நீங்கள் பார்ஜிமினை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சோலி முடிஞ்சது, அவ்வளோதான், எல்லாம் போச்சு, சம்மதம்னு சொல்லுடி, வேறு வழி இல்லை, எப்படியும் இதுலேருந்து நீ எஸ்கேப் ஆகவே முடியாது, எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நிற்கிறான் பாரு. சம்மதம், ஃபைன். பார்ஜிமினாகி நீங்கள் யூனாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம் இல்லை. வாட்? என்ன சொல்ற? சம்மதம் இல்லையா? ஆமாம், சம்மதம் இல்லை, ஆனால் எனக்கு இல்லை, யூனாவுக்கு. ஒருவேளை இதான் அவனோட பிளானா? ஐயோ, என்ன மாட்டி விடுறானே கடைசியில். ஏன் சொன்னா எனக்கு சம்மதம் இல்லைன்னு? எனக்கு சம்மதம் தான். அப்படியா? அப்பயே தயங்கி தயங்கி சொன்னான்னு அவர் பிங்கி ஃபிங்கரை உங்கள் முன்னாடி காட்டி பேசுகிறாரு. லைட்டாக ஸ்மக் பண்ணிக்கிட்டு, இதை வேற காட்டுறானே மூச்சு விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறீங்க. அம்மா அப்பா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? அவனெல்லாம் சத்தியமாக லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு அங்கிள் ஆண்டிகிட்ட சொல்லிடுங்க, அவனுக்கு வேற பொண்ணை பார்க்க சொல்லுங்க. சேச்சா, வேற பொண்ணு எதுக்கு? அவன் லவ் பண்ண பல பொண்ணில் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அவன் தலையில் கட்ட சொல்லுங்க. ஏன் லைஃபை கெடுக்க பார்க்குறீங்க? அவன் சரியான பிளே பாய், உங்களுக்கு தெரியும்ல. நான் உங்கள் பேச்சை கேட்டு எவ்வளோ நல்ல பிள்ளைய யாரையும் லவ் பண்ணாமல் சமத்தா இருக்கேன். நான் என்ன கேட்டேன்? ராமன் மாதிரி ஒரு பையனை தானே கேட்டேன். நீங்கள் என்னன்னா அப்படியே சாஷாத் கிருஷ்ணர் மாதிரி ஒருத்தனை என் தலையில் கட்ட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பெட் மேலே நின்றுட்டு ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அப்பா, அப்படிலாம் இல்லைம்மா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் ரொம்ப நல்ல பையன், பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன், ரொம்ப நல்ல பையன், நல்ல ஃபேமிலி. பாரு, இந்த சின்ன வயசுலேயே அவங்க அப்பா பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை விட ஒரு பெட்டர் பார்ட்னர் உனக்கு கிடைக்க மாட்டான், நம்பு. அப்பா நான் சொல்கிறேன்ல. ஏண்டி, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் சரியான பொறுக்கி மாதிரி சொல்கிற. ஊதாரித்தனமாக சுற்றுற புள்ள எப்படி இவனா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும்? எல்லாரும் அவனை பற்றி நல்லபடியாக தான் சொல்கிறாங்க. நீ ஒருத்தி மட்டும் தான் தப்பாக சொல்கிற. வாங்குவ, மரியாதை கீழே இறங்கி பெட்டில் இருந்து. வெயிட், என் பொண்ணை திட்டாத. உனக்கு யார் சொன்ன அவனை பற்றி தப்பா? யார் சொல்லணும்? அவனும் நானும் ஒரே ஸ்கூலில் தானே படித்தோம். ஸ்கூல் படிக்கும் போதே அவன் அப்படி. இப்போ சொல்லவா வேணும்? நிறைய தடவை நானும் டேயிங்கும் அவனை நிறைய கேர்ள்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ப்ளீஸ்மா. யாரு? உன் ஃப்ரெண்டு அந்த டேயிங் கூட சேர்ந்து பார்த்தியா? ஏண்டி, அவனே பொண்ணுங்க பின்னாடி இந்த காலத்தில் போய் லவ் லெட்டர் கொடுத்துட்டு சுற்றிட்டு திரிதான். நீ அவனை சொன்னு வந்து சொல்கிற? ஹலோ, என் ஃப்ரெண்டை தப்பாக பேசுறது நிறுத்துங்க. அவன் 90s கிட், மொரட்ட சிங்கர் தெரியுமா? பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணவே தெரியாத என் ஃப்ரெண்டு எங்க எப்போ பாரு பொண்ணுங்க பின்னாடி தெரியுற உங்க பார்ஜிமின் எங்க?
இதை நீங்கள் சொல்லி முடிக்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. 3 பேரும் சேர்ந்து அந்த சத்தம் அந்த டைரெக்ஷனில் பார்க்குறீங்க. அப்போ தான் உங்கள் அப்பா, ஜிமின் நீங்கள் இங்கே வந்து வாங்க தம்பி, உள்ளே வாங்க, எப்போ வந்தீங்க? ஜிமின் அப்படியே உள்ளே வராரு. உங்களை பார்த்து முறைச்சிட்டு ஃபேன் பாக்கெட்டில் கை விட்டுட்டு நிற்கிறாரு. வாங்க தம்பி, கீழே போயிட்டு பேசுவோம். இதெல்லாம் ஆக்சுவலி எங்கே நடக்குதுன்னா உங்கள் ரூமில் அப்ஸ்டேர்ஸில் நீங்கள் பெட் மேலே ஏறி நின்றுட்டு இவ்வளோ நேரம் உங்கள் அப்பா அம்மாட்ட கத்திட்டு இருந்தீங்க. உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து ஏதோ பேசலான்னு வந்த ஜிமின் ரொம்ப நேரம் கூப்பிட்டு யாரும் வரலன்னு ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். மேலே உங்கள் ரூமில் சத்தம் கேட்குறத பார்த்துட்டு மேலே வந்தார். அப்போ தான் கரெக்டாக நீங்களும் டேயிங்கோட ஜிம்மினை கம்பேர் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீங்க. அதை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் பெட் மேலே போடுற ஆட்டத்தையும் பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நின்று உங்களை ரசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ உள்ளே வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. வாங்க தம்பி, கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கூப்பிடுறாரு. இல்லை அங்கிள், ஆக்சுவலி நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். பட் இப்போது அதை விட இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் டாட்டர்கிட்ட நான் பேசுகிறேன். ப்ளீஸ் வித் பெர்மிஷன் பேசிக்கிட்டோமா? அது இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பேசக்கூடாதுன்னா ஓகே ஃபைன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடியே கீழே இறங்கடி அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்து கத்துறாங்க. நீங்களும் அப்படியே பவ்யமாக எதுவுமே நடக்காத மாதிரி கீழே இறங்குறீங்க. நாங்கள் கீழே வெயிட் பண்ணுறோம்ப்பா, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் கீழே இறங்கி போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க. இவ்வளோ நேரம் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இப்போது ஜிம்மினை பார்த்ததும் பச்சை புள்ள கணக்க மூஞ்சி வச்சுட்டு நிற்கிறீங்க. இவ்வளோ நேரம் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இப்போ என்னவோ ஜிம்மினை பார்த்ததும் பச்சை புள்ள கணக்க மூஞ்சி வச்சுட்டு நிற்கிறீங்க. ஜிம்மின் அப்படியே ஃபேன் பாக்கெட்டில் கை விட்டுட்டு ஸ்டைலாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே பின்னாடி போகிறீங்க. போயிட்டே செவுரு இருக்குது, இடிச்சிட்டு நிற்கிறீங்க. யாரா இங்கே கொண்டு வந்து இந்நேரம் பார்த்து செவுத்த வச்சது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜிம்மின் பக்கத்தில் வந்து செவுத்தில் ஒரு கை வச்சுட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. ஓய் சோடா புட்டி, ஹே சோடா புட்டின்னு சொன்னால் கொண்டுருவோம் உன்னை. இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. வீட்டில் ஃபோட்டோ காமிச்சாங்க, இதாண்டா உனக்கு பார்த்துருக்க பொண்ணு, உன் கூட தான் படித்தான்னு சொன்னாங்க. யாரா அது எனக்கு தெரியாத பொண்ணு? ஃபோட்டோ வாங்கி பார்த்தா ஃபோட்டோவில் வேறு லெவலில் இருந்து இந்த பொண்ணு எப்படிடா நம்ம கண்ணில் மாட்டாமல் போனான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தானே தெரியுது அது நீ தானே சோடா அப்படி. போய் என்ன பாரு. நீங்கள் நிமிர்ந்து அவர் கண்ணை பார்க்குறீங்க. அப்படியே திரும்பிக்கிறீங்க தலையை. அவர் கண்ணை ஃபேஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. கூப்பிட்றல்ல, அந்த பக்கம் யாரை பார்த்துட்ருக்க? விடு, தொடாத என்ன, ஃபஸ்ட்டு தள்ளிப்போ. என்ன பேசணும் உனக்கு? பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு. பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும், புரிஞ்சுதா? நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஆமாம், உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? என்னை ஏன் பிடிக்காதுன்னு சொன்ன? உன்னை பற்றி எல்லாம் தெரியும், நீ யார், எப்படிப்பட்டவன், எல்லாம். அப்படியா? எங்க சொல்லு, நான் யார், எப்படிப்பட்டவன்? நீ ஒரு ப்ளே பாய். பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிறது இல்லாத, பொண்ணுங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா சுற்றிட்டு அப்புறம் கழட்டி விட்டுட்டு போயிடுவேன். அவங்க ஃபீலிங்ஸோட விளையாடுவேன். நீ நீ ஒரு டேஷ். ஓகே? ஓ பரவாயில்லையே, என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க. குட். உன்னை பற்றி நான் சொல்லட்டுமா? நீங்கள் அவன் என்ன சொல்ல போகிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவள் வாயவே பார்த்துட்டு, 0. வாட்? எஸ், 0. முட்டை, யூஸ்லெஸ், அக்லி, இடியட். எவ்வளோ தைரியம் உனக்கு? நீலாம் என்ன பிடிக்கிறன்னு சொல்கிறல்ல. இன்னும் அந்த பையன் டேயும் ஒரு தடவை கூட உனக்காக எங்ககிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அவன் கூட சுற்றிட்டு இருக்கேன் இன்னும். இந்த சோடா போட்டு இன்னும் ஒன்றாதான் சுற்றிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன அவனோட கம்பேர் பண்ணி பேசுவ? மேபி நீ இப்போ அழகாக இருக்கலாம், பட் எனக்கு நீ எப்போவுமே சோடா புட்டி நோட், புரிஞ்சுதா? இங்கே பாரு, பிடிக்கல, இந்த கல்யாணம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா
அது நான் சொல்லி தான் இருக்கணுமே தவிர நீ சொல்லி இருக்கக்கூடாது. ஓகே? அண்ட் நீ எப்போவுமே எனக்கு 0 தான். உன்னால் எதுவும் பண்ண முடியாது. பாரு, எங்கள் அப்பாவோட கம்பெனி டேக் ஓவர் பண்ணி சிஇஓவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருக்கேன். ஆனால் உன்னால் முடியாது. கடைசி வரைக்கும் 10-11 சேலரி வாங்குற ஒர்க்கராகவே நீ இருக்க. இவர் இப்படி பேசுவான்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. இதை கேட்டதுமே கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அலறீங்க. ஓய், ஏய், இங்கே பாரு, அலறியா? ஏய் ஏய் நான் சும்மா சொன்னேன்டி. நீ என்னை பற்றி எவ்வளோ தப்பாக சொன்ன. அதான் வேணுமே நான் அப்படி சொன்னேன். இதுக்கு போய் அலற? அழாதப்பா ப்ளீஸ். கண்ணில் இருந்து உங்களுக்கு கண்ணீர் வந்துட்டே இருக்கு. பேசுகிறதையும் பேசிட்டு இப்படி சொன்னால் எப்படி? சத்தியமாக சொல்கிறேன், சும்மா தான் சொன்னேன். நீ சொன்னது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்துச்சு தெரியுமா? அதனால தான் உன்னையும் லைட்டாக சீனி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் மற்றபடி இது எதுவுமே உண்மை கிடையாது. நீ முட்டெல்லாம் கிடையாது. வாட் பர்ஃபெக்ட். யூனோ வாட், அன்றைக்கி நீ ப்ரெசன்டேஷன்லாம் கூட பண்ணி மீட்டிங்கில் தட் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட் மேன். கமான், இங்கே பார், அழாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு உங்கள் முன்னாடி. நீங்கள் ஆனால் உங்களுக்கு கண்ணீர் ஸ்டாப் ஆகவே இல்லை. பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க ஜிம்மினை. அதை கேட்டதும் அப்படியே அழுத கண்ணோட ஜிம்மினை பார்க்குறீங்க. நான் உண்மை தானே சொன்னேன். என்ன உண்மை? நீ பொண்ணுங்களோட பேசுகிறது, பழகுறது, லவ் பண்ணுறது, அப்புறம் அவங்கள கழட்டி விடுறது எல்லாம் இங்கே பாரு, அதெல்லாம் ஸ்கூல் டேஸில் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணது. இப்போது என்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. டு யூ நோ ஒன் திங்? ஐ மிஸ்ஸிங் மை ஸ்கூல் ஸோ பேட்லி. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு லவ் பண்ணிக்கிட்டு, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டு, மை ஒன் அண்ட் ஒன்லி புள்ளி சோடா புட்டியை நல்லா கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்த காலம். வேற லைஃப் அது. ஆனால் இப்போது 4 செவத்துக்கு நடுவில் அடைஞ்ச வாழ்க்கை செம்ம கடுப்பாகுதுடி. பொய் சொல்லாத, நீ இப்போவும் அப்படி தான் சுற்றிட்டுருக்க. நீ பார்த்த நான் இப்போவும் அப்படி தான் சுற்றிட்டுருக்கேன். ஏமா நீ வேற கடுப்பேற்றிக்கிட்டு? அட்லீஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா உன்னை என் தலையில் கட்டி வைக்க பார்க்குறாங்க. அப்போது உனக்கும் இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லையா? சேச்சா, உன்னை போய் கல்யாணம் பண்ண ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு திரும்பிக்கிட்டு சிரிக்கிறாரு ஜிம்மி. ஏன் சிரிக்கிறாரு பார்க்கலாம் வாங்க. அப்போது நீ உங்கள் வீட்டில் பிடிக்கலன்னு சொன்னால் கல்யாணம் நிற்க போகுது தானே? சிம்பிள். அதில் தானே பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அது நம்ம கல்யாணம் வச்சு நம்ம 2 கம்பெனியும் ஒன்றா ஜாயின் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ஷேர் ப்ராஃபிட் எல்லாமே டபுள் மடங்கு ஆகும் இல்லையா? ஓகே. ஸோ அதனால் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி இப்போது கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. நம்ம எவ்வளோதான் தடுத்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. யூனா புரிஞ்சுக்கோ. ஐ நோ. ஆனால் என் அப்பா பணம் பின்னாடி போகிறவர் இல்லை. என் சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லிட்டவர். அவரே ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாளோ? எனக்கும் புரியல. எங்கள் வீட்லேயும் என் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைப்பாங்க. ஆனால் ஏன் எங்கள் வீட்லேயும் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வழியே இல்லையா? அதான் அதை பற்றி பேச தான் வந்தேன். என்னன்னா, ஐ ஹாவ் அ பிளான். என்ன பிளான்? பெட்டர் நீ இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு ஓடி போய்டு. ஓகே? ஸோ மேரேஜ் ஸ்டாப் ஆகிடும். எவ்ரிபடி சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. லூஸா நீ? கல்யாணம்னா எப்படி எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க? உன் குடும்பத்தில் வேணால் சந்தோஷமாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் என் அப்பா அம்மாவுக்கு நான் கெட்ட பேர் வாங்கி தரணுமா? போ. சரி, ஓகே, இப்படி பண்ணலாம். ஓடி தானே போகணும். நீ ஓடிப்போ. கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ ஓடி போயிடு. உனக்கு தானே கல்யாணம் பிடிக்கல. அப்படி இல்லை, ஒரு மேரேஜ்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டு மாப்பிள்ளை கடைசியில் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி ஓடி போனால்
உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது. நாளை பின்ன நீ உன்னுடைய சோல்மேட்டை மீட் பண்ணி செஞ்சு கல்யாணம் பண்ணா கூட அது கஷ்டம், பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் நான்லாம் ஓடி போக முடியாது. ஏன்னா நான் போனால் என் கம்பெனியை யார் பார்த்துப்பா? அதுவும் இல்லாமல் மேஜர் ஷேரு உங்களோட தான். இருக்குது. பார்த்து பேசணும். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நானும் எங்கள் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான பொசிஷனில் தான் இருக்கேன். அண்ட் நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரு நான் எப்படி ஓட முடியும்? அண்ட் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆச்சுனாலும் நமக்கு ப்ராஃபிட் இல்லை, லாஸ் தான். புரிஞ்சுதா? ஓகே, அப்போது ஒரே வழி தான் இருக்கு. என்ன வழி? மேரேஜ் பண்ணிக்கோ. யாரு? என்னதான்? என்னப்பா இப்படி சொல்கிற? உனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, எனக்கும் இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை. வெறும் பேருக்குன்னு மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு டீம், கரெக்டா? ஸோ நம்ம தானே ஏதாச்சும் பண்ணி இதை கேன்சல் பண்ணணும். அதான் சொல்கிறேன், பேசாமல் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். வாட்? நோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு அக்ரிமெண்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன அக்ரிமெண்ட்? அது ஊருக்கு தான் நம்ம கப்பல்ஸ். நம்மளை பொறுத்தவரை நம்ம நீ உண்டு நான் உண்டுன்னு இருந்துக்கலாம். உன் லைஃப்பை நீ வாழ், என் லைஃப்பை நான் வாழ்கிறேன். இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீ சோல்மேட்டை மீட் பண்ணால் அவன் கூட தாராளமாக போய்க்கோ, நான் தடுக்க மாட்டேன். ஓகே, நான் குறுக்க நிற்கவே மாட்டேன். இல்லைன்னா 1 year கழித்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேயா? ஸோ அப்புறம் நம்ம அப்பா அம்மா எதுவும் சொல்ல முடியாதுல்ல. நல்ல ஐடியா தான், ஆனால் தப்பு. அப்பா அம்மாவை ஏமாற்றி இது முடியவே முடியாது. பெட்டர் ஐடியா இருக்கா? பெட்டர் ஐடியா உன்கிட்ட இருக்கா? இல்லை. ஸோ பிளான் ஏ, நான் எப்பயாச்சும் ஏதாச்சும் பண்ணி மேரேஜை ஸ்டாப் பண்ண பார்க்குறேன். முடியலன்னா பிளான் பி, கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை கண்டினியூ பண்ணுறது. ஓகே, பட் மோஸ்ட்லி ப்ளீஸ் பிளான் ஏவை ட்ரை பண்ண ப்ளீஸ் அப்படின்னு அழகாக க்யூட்டாக ஜிமின்கிட்ட கெஞ்சுறீங்க. அதுக்கு ஜிமின் ஷோர், கண்டிப்பாக. ஓகே, நான் இப்போது வீட்டில் போய் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, சரி. நீ இப்படி சொல்கிற, நாளை பின்ன என்கிட்ட ஏதாச்சும் மேரேஜுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் மீ, என் சுண்டு விரல் நகம் கூட உன் மேலே படாது அப்படின்னு சொல்லி ஜிமின் அவருடைய பிங்க் ஃபிங்கரை காட்டுறாரு, லைக் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி. நீங்களும் என்ன பண்ணுறீங்க? ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்கள் பிங்கி ஃபிங்கரை வச்சு ப்ராமிஸ் போட்டுக்கிறீங்க ஜிமின் கூட. லைக் நீங்களும் அவரை தொட மாட்டீங்க, அவரும் உங்களை தொட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. லைட்டாக அந்த பிங்கி ஃபிங்கரை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அதை பார்த்ததுமே உங்களுக்கு புரியலை. ஃபஸ்ட்டு என்ன எதுக்கு சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அப்புறம் தான் உங்கள் பிங்கி ஃபிங்கரை பார்த்துட்டு, டேய் பாத்தியா உன் வேலையை காமிச்சிட்ட, சுண்டு விரல் நகம் கூட படாதுன்னு சொல்லிட்டு என்னைய சுண்டு விரலே தொட வச்சுட்டல. ஹலோ தப்பான இன்டென்ஷனில் தான் தொட மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக நகம் கூட படாது, நிழல் கூட படாதுன்னு எல்லாம் சும்மா வார்த்தைக்கு சொல்லதாம்மா செய்வாங்க. அதுக்காக அப்படி இருந்துட முடியுமா? தப்பான இன்டென்ஷனில் உன்னை நான் தொட மாட்டேன், அவ்வளோதான். ஓகேயா? அண்ட் தட்ஸ் மை ப்ராமிஸ். ஐ வில் கீப் ஆன் மை ப்ராமிஸ். ஓகே, நம்புகிறேன். உன்னை இல்லை, உன்னை விட எனக்கு என்னை பார்த்து தான் நல்லாவே தெரியும். என் பக்கத்தில் வரணும்னு நீ ட்ரை பண்ணால் கூட உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அவரை மிரட்டுறீங்க. அதுக்கு அவரும் பார்த்திங்கன்னா பயந்த மாதிரி, ஐயோ உன் பக்கத்தில் நான் ஏன் வரப்போகிறேன், ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கிளம்புறாரு. ஓகே ஆர்மீஸ், இந்த இடத்துல அப்படியே நான் இந்த பாட்டை முடிக்கிறேன். ஸோ என்னை மாற்றும் காதலே எபிசோட் 1 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேயா?
சொல்லாமல் விட்டுறாதீங்க. உங்களை நம்பி தான் நான் வந்து எஃப்எஃப் போடுறேன். கீப் ஆன் என்கரேஜிங் மீ அண்ட் மோட்டிவேட்டிங் மீ. ஸோ எல்லாருக்காகவும் அவங்க வந்து இதையும் கேட்டுட்டு எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் சொல்லுங்கள். ஓகேயா? அக்கா நல்லா பண்ணியிருக்கேனா இல்லையா? ஓகே, அவ்வளோதான். டேக் கேர் ஆர்மி. நாளைக்கு பார்க்கலாம். பை பாய். அன்யாங்.